Bandwidth of an RLC parallel circuit is. So ஒரு RLC and specifica parallel circuitல consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா bandwidth value it is equal to R by L, resistance by inductance. and இதே circuitக்கு quality factor Q உடைய expression என்னன்னு பார்த்தீங்கன்னா Q is equal to 1 by R into square root of L by C. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ரிலேஷனை கம்பேர் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா bandwidth is equal to omega naught divided by Q அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா bandwidth is inversely proportional to the quality factor 1 by Q அப்படின்றதுனால ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 4ல இருக்கு inversely proportional to 1 by Q அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Closed loop control systems are characterized by. So generally closed loop systems consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா they are characterized by feedback. So இந்த feedback என்ன பண்ணும் அப்படின்னா it allows to adjust the actions based on the output. So output base பண்ணி நமக்கு சிஸ்டம்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஃபீட்பேக் அப்படின்னாலே நம்ம இங்க அவுட்புட் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து எடுத்து தான் திருப்பி நம்ம இங்க ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்க கிடைக்கிற அவுட்புட் பொறுத்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதனால நடக்கும். அது எதனால நடக்குது அப்படின்னா நமக்கு இங்க ரெண்டு சிக்னல்ஸ் இருக்கும் அதை கம்பேர் பண்ணி அந்த எரர் சிக்னலை வந்து நம்ம இங்க வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்றதுனால இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து இட் இஸ் மோர் அக்யூரேட், அடாப்டபிள் அண்ட் ரிலையபிள். ஸோ இதுதான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக். ஸோ அக்யூரேட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அக்யூரேட் அப்படிங்கும்போது நமக்கு இங்க எரர்ஸ் வந்து மினிமம் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷனோட மேட்ச் பண்ணும் அப்படின்னா யூஸ் ஆஃப் ஃபீட்பேக் டு ரெடியூஸ் எரர் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Which of the following is binary representation of 3A9? அதாவது hexadecimal நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பைனரி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஹெக்ஸாடெசிமல் நம்பரை தனித்தனியா எழுதிக்கலாம். இதுக்கு 8421 டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 அப்படிங்கும் போது எந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ண நமக்கு 3 வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 + 1 தான் 3. அங்கே மட்டும் 1 போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம 0 எடுத்துக்கணும். ஸோ 0011 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படிங்கறது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம 10 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 10 அப்படிங்கிறது வந்து 8 + 2 தான் 10. ஸோ அதை நம்ம 1010 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 9 அப்படிங்கும் போது 8 + 1 வந்து 9. ஸோ 1001 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா 0011 1010 1001 to the base 2 அப்படின்னு நமக்கு தேவையான பைனரி நம்பர் வந்து கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In phase modulation, what happens to phase of carrier wave when amplitude of modulating signal is 0? So PM அப்படிங்கிற phase modulation என்ன அப்படின்னா phase of carrier wave is varied in accordance with amplitude of modulating signal. ஸோ மாடுலேட்டிங் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூடை பொறுத்து கேரியர் வேவ் உடைய ஃபேஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். இப்போ நமக்கு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னலே வந்து நமக்கு 0வா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரியர் வேவ்ல எந்த விதமான ஃபேஸ்மே வந்து நமக்கு வேரி ஆகாது. ஏன்னா இங்க நமக்கு எந்த வேரியேஷனுமே இல்லை. ஸோ இது 0வா இருக்கும்போது நமக்கு இந்த இதுல வேரியேஷன் இல்லை, அதாவது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு phase of carrier when amplitude of modulating signal is 0 அப்படிங்கும் போது கேரியர் வேவ் உடைய ஃபேஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ எதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதாவது ஃபேஸ் வந்து வேரி ஆகாம இருக்கு அப்படின்னா phase deviation வந்து பாத்தீங்கன்னா it is directly proportional to amplitude of modulating signal. ஸோ அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாடுலேஷன் டெக்னிக்கே வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. Which biasing method provides best thermal stability for bipolar junction transistor? So different types பாத்தீங்கன்னா voltage divider bias, fixed bias, அதுலயுமே வந்துட்டு emitter feedback bias, base bias அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல
ஜென்ரலா வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் இந்த பர்டிகுலர் டெக்னிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா டெக்னிக்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஸ்டெபிலிட்டி நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட்ல தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பயாசிங் வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இட் இஸ் நாட் ஸ்டேபிள், அதாவது இங்க நமக்கு வேரி ஆகும். நெக்ஸ்ட் கலெக்டர் ஃபீட்பேக் பேஸ் பயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு பீட்டாவை டிபெண்ட் பண்ண பயாசிங் மெத்தட்ஸா இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்டரா இருக்காது. ஸோ பெட்டர் ஸ்டெபிலிட்டி நமக்கு வோல்டேஜ் டிவைடர்ல தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 1ல நமக்கு வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.